திராவிடமும் திருநாளும் பக்கத்திரு பிழை முதலும் கூட எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறந்திருந்து செயல் மறந்து வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே. ஊராட்சி ஒன்றியம் கலந்து கொண்ட எல்லா பெனிஃபிஷரிஸ் மாண்புமிகு நம்ம எல்லா அனைத்து அலுவலர்கள் நான் வருகிறேன். இந்த பெனிஃபிஷரிஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மந்த் 2 மாதம் முன்னாடி எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். இதில் ஆடி மாதம் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெட் 17ஆம் தேதி அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு 2-3 நாள் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸில் கொண்டு வந்து ஒரு மாதம் 2 மாதத்துல இந்த ரிப்பேர்ஸும் இந்த மேக்ஸிமம் 1 மாதம் 2 மாதத்துல முடியுங்க. ஒரு மாதம் நீங்கள் வேலை பண்ணலைன்னா இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்னா 15 days 15 நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஒரு குவார்ட்டர் கேன்சல் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு பார்த்துட்டு உடனே வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும், நம்ம பொறியாளர்கள் ஓவர்சியர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. பட் இந்த 4 நாள் மட்டும் தான் இருக்குது நடுவில். அதில் நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியிலே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனுடைய உத்தரவிறங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய இல்லங்கள் இல்லாத நபர்களை தேர்வு செய்து கலைஞரின் கனவு இல்லம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளை தேர்வு செய்து அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நமது கோவை மாவட்டம் மதுக்கரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இல்லங்கள் புதுப்பிக்க கட்டக்கூடிய பயனாளிகளுக்கு பணி நியமன பணி ஆணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கூடுதல் ஆட்சியர் அவர்கள், கோவை மாவட்டத்துடைய கூடுதல் ஆட்சியர், பயிற்சி ஆட்சியர் அவர்கள், ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவர், ஒன்றிய குழுவுடைய துணைத் தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் நமது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் விஜயசேகர் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், நமது ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் மாசிலாமணி உட்பட ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள், நமது வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி மற்றும் வட்டார வளர்ச்சியாளர் வட்டார ஊராட்சி உட்பட ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், வருவாய்த்துறை ஏனைய துறையினுடைய அலுவலர்கள், காவல்துறை உள்ளிட்ட பத்திரிகை துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது மதிய நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி நான் 12:30 மணிக்கு நான் வருவதாக தெரிவித்திருந்தேன். ஆனால் ஒன்றிய குழு துணைத் தலைவரும் வட்டார வளர்ச்சியாளரும் இந்த நிகழ்ச்சி முன்னதாகவே ஏற்பாடு செய்ததாக நான் வருகின்ற வழியில் செய்தியை தெரிவித்தார்கள். ஆகவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 மணிக்கு இந்த அரங்கேற்றத்தில் அமர்ந்து விட்டதாக செய்தியில் செவிவழியாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் காலதாமதமானதற்காக நான் உங்கள் அன்பான வருத்தத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல்வேறு பணிகளுக்கிடையே உங்கள் இல்லங்களில் உங்களது குழந்தைகள், கணவர்கள், வீட்டு வேலைகள், தோட்டத்தில் வேலைகள், பல வேலைகளுக்கிடையே இந்த திட்டத்திற்காக வருகை கொடுத்து அமர்ந்திருப்பதற்காக நான் அன்பான வணக்கத்தை உங்களுக்கும் சொல்லி, நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் திட்டம் என்னவென்றால் அனைவருக்கும் ஏதாவது ஒரு திட்டம் சென்று சேர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,16,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 40 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதியோர் உதவி தொகை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது.
தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைந்தவுடன் அந்த முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்பு மகளிருக்கு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் என்கின்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்து வழங்கியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் ஒரு 30 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் தகுதியுள்ள நபர்களுக்கு அந்த திட்டம் கிடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இங்கே வருகை வருகிற சமயத்தில் எங்களிடத்திலும் சரி அமைச்சர் பெருமக்களிடத்திலும் நீங்கள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் சமயத்திலே கூட மக்கள் அந்த கோரிக்கையை வைத்திருந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையினை முதலமைச்சரிடத்தில் கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதோ அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே அறிவித்திருக்கிறார்கள். அதனோடு நிற்காமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 1,48,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்ற 15ஆம் தேதி அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நமது முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். ஒரு பெண்களுக்கான அரசாங்கமாக எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு பெண்களுக்கான அரசாங்கமாக பெண்களுக்கான ஒரு விடிவெளியாக விளங்கி வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு. உதாரணமாக நமது 1989ஆம் ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய காலத்தில் சொத்தில் சமபங்கு என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை அது திட்டம் என்று சொல்ல மாட்டேன், அது சட்டம் ஒரு சட்டமாக இயற்றப்பட்ட காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் உங்களது பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற சொத்தில் பங்கு ஏற்கின்ற உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து அப்போதே தருமபுரி மாவட்டத்திலே சுய உதவிக்குழுவை தோற்றுவித்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஐயா. இப்படி பெண்களுக்கான அரசாங்கமாக இருந்து வரக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுக்கான அரசாங்கமாக இலவச மின்சாரத்தை கொடுத்ததோடு இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு தற்போது அவருடைய வழித்தோன்றல் முதலமைச்சர் அவர்கள் இந்த உரிமை தொகை திட்டத்தை கொடுத்திருக்கின்றார். விடியல் பயணம் என்கின்ற வகையில் இலவச பேருந்து பயணத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த திட்டத்தினுடைய பெயர்களை பார்த்தாலே நாங்கெல்லாம் சொல்லும் போது கூட இலவச பயணம் சொன்னால் இலவச பயணம் என்று சொல்லக்கூடாது. அது ஒரு விடியல் பயணமாக பெண்களுக்கு புதிய விடியல் திறந்திருக்கிறது என்கின்ற வகையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் இன்னைக்கு 10,000 பேர் அந்த பயணத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போலத்தான் உரிமை தொகை என்ற ஒரு பெயரை கொடுத்து 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. உரிமை என்று சொன்னால் உங்களுக்கு பிறந்த வீட்டில் நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. எங்களுக்கு இந்த வீட்டில் எங்களுக்கு கேட்கற உரிமை இருக்குன்னு சொல்ற மாதிரி உதவி செய்வது என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். அரசாங்கம் உதவி செய்ய வேண்டாம், உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நாங்கள் கொடுப்பதற்கு கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது, நீங்கள் கேட்பதற்கு என்ற வகையில் அந்த திட்டத்தை நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆக மீண்டும் தகுதி இருக்கிற நபர்களுக்கு யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவர்களுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக வரும் மாதங்களில் வரும் காலங்களில் அந்த திட்டத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இல்லம் என்பது ஒரு கனவாக இருக்கும். அது அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நமக்கு சொந்தமாக ஒரு இல்லம் என்று அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொருடைய கனவு. குடிசை மாற்று வாரியம் என்கின்ற ஒரு வாரியத்தை அமைத்து குடிசைகள் இருக்கக்கூடிய குடிசைகளே இல்லாத ஒரு நகரமாக ஒரு கிராமமாக அமைத்தவர் நமது மாணவன் முத்தமிழர் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள். ஆக நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தமிழ்நாடு நமது மாநிலத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் அதை கடைபிடிக்கின்ற வகையில் திட்டங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இல்லங்கள் இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு கனவு இல்லத்தை உருவாக்கி தர வேண்டும் என்கிற பெயரில்
கலைஞரின் கனவில்லம் என்கின்ற பெயரில் 3,50,000 ரூபாய் அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைய தினம் நமது மதுக்கரை ஊராட்சி ஒன்றியத்திலே 90 நபர்களுக்கு அதற்கான ஆணை வழங்கப்பட இருக்கின்றது. ஆக அவர்கள் பயனாளிகளை பற்றியும் பயனாளிகள் நாம் செய்ய வேண்டிய பணிகளை பற்றியெல்லாம் நமது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கிறார். இதற்கு பின்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கூட நமது பொறியாளர்களுக்கு உங்களுக்கு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொடுப்பதற்காக உங்களுக்கு வகை பண்பாட்டை பற்றி தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஒரு 3 தினங்களுக்குள்ளாக ஆடி மாதம் பிறக்கின்றது. அதற்குள்ளாக நீங்கள் அந்த பூமி பூஜையை அமைத்து எல்லாமே அந்த பாலக்கால் போடுறன்னு சொல்லுவாங்க, பாலாலயம் செய்யும் அந்த நிகழ்ச்சியை 3 தினங்களுக்குள்ளாக அமைத்து நீங்கள் அந்த இல்லத்தை கட்டுவதற்கான பணியை துவக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவருடைய நோக்கம் அதிகாரிகளுடைய முக்கியத்துவம் முதலமைச்சருடைய திட்டங்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சிறப்போடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே பயனாளிகளை தேர்வு செய்தோம். பயனாளிகளை பட்டியலை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் தேர்வு செய்து கொடுத்து அதை சரியான தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து உங்களிடத்தில் கருத்து கேட்டு ஒப்புதல் பெற்று நீங்கள் அந்த இல்லத்தை அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்று ஒப்புதல் பெற்று விரைவாக ஒரு 3 தினங்களுக்கு உள்ளாக உங்களுக்கு உண்டான பணி உத்தரவு வேலை உத்தரவு வழங்கப்பட இருக்கின்றது என்பது ஒரு முதலமைச்சருடைய ஆட்சியில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது எண்ணி பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்க பாருங்க. வள்ளியம்மா சுப்பாராவ், விஜயலட்சுமி சதாசிவம், வேலுமணி முருகன், சரஸ்வதி சுப்பிரமணி, அவசரப்பட வேண்டாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இருந்தே கொடுத்துட்டு போற கவலைப்படாதீங்க. 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து முடிச்சு போற கவலை. அவருங்க கூப்பிட வரும்போது ஒவ்வொருத்தரா இருந்துக்கலாம். இங்க பாருங்க. மேரி தங்கமணி, குமார், சண்முகம், தங்கம்மாள் ராமசாமி, மகேஸ்வரி கிரிராஜ், ராதா சுகுமாரன், பாகியலட்சுமி செல்வராஜ், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி வருதா காசு பணம் வாங்கி கஞ்சி சந்தோஷம். ராணி வேலுசாமி, நாச்சிபாளையம் ஊராட்சி முத்துலட்சுமி கதிர்வேல், பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னா அடுத்த பஞ்சாயத்து கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. தெய்வானை கந்தசாமி, வள்ளியம்மாள் பத்திரன், ஓகே ஓகே. பரிமலா தேவி சக்திவேல்,